கடல்கள், மலைகள் போல புவியியல் அமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சம் பாலைவனம். சாதாரண மக்களின் வாழ்க்கைக்கு ஏற்ற சூழல் இல்லாத பகுதியாக இருந்தாலும் பாலைவனங்களுக்கு என்று தனிச்சிறப்புகள் உண்டு. அவற்றுள் முதன்மையானது சஹாரா. ஆப்பிரிக்க கண்டத்தின் வடபகுதியில் அமைந்துள்ள சஹாரா பாலைவனம் 90 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. மொராக்கோ, அல்ஜீரியா, லிபியா, எகிப்து, மாலி, நைஜர், சாட் போன்ற நாடுகளில் விரிந்து கிடக்கிறது. இதன் கிழக்கு பகுதியில் செங்கடல், மேற்கில் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் வடக்கு பகுதியில் மத்திய தரைக்கடல் ஆகியவை அமைந்துள்ளன. சஹாராவின் தென்பகுதி புற்களும் மணலும் நிறைந்த பகுதியாக உள்ளது. இதற்கு சாஹேல் என்று பெயர். சஹாராவிலும் சாஹேலிலும் பல இயற்கை வளங்கள் குவிந்து கிடக்கின்றன. உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள மாலி தங்க வளம் நிறைந்த ஆப்பிரிக்க நாடுகளில் 3வது இடத்தில் இருக்கிறது. உலகிலேயே யுரேனியம் அதிக அளவில் கிடைக்கும் நாடுகளில் நைஜரும் ஒன்று. அல்ஜீரியா, லிபியா போன்ற நாடுகளில் எரிவாயுவும் எண்ணெய் வளமும் நிறைந்துள்ளன. பொதுவாக ஒரு ஆண்டுக்கு 250 மில்லிமீட்டருக்கும் குறைவாக மழை பொழியும் இடங்கள் பாலைவனங்களாக கருதப்படுகின்றன. இந்த வரையறையின்படி அண்டார்டிகா கண்டமே உலகின் மிகப்பெரிய பாலைவனம். எனினும் வெப்ப பாலைவனங்களில் முதலிடத்தை பெறுவது சஹாரா பாலைவனம்தான். மிகுந்த வெப்பமான பகுதியாக கருதப்படும் சஹாரா பாலைவனத்தில் சில எரிமலைகளும் உள்ளன. மத்திய ஆப்பிரிக்காவிலிருந்து மத்திய தரைக்கடலை நோக்கி செல்லும் நைல் நதி சஹாரா பாலைவனத்தை கடந்துதான் பயணிக்கிறது. பாலைவனத்தின் மத்திய பகுதி மிகுந்த வறண்ட பகுதியாகவும் வடக்கு மற்றும் தென் பகுதிகளில் பசுமையான புல்வெளிகள் அமைந்துள்ள பகுதியாகவும் உள்ளன. சஹாரா பாலைவன பகுதிகளில் 8000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் பெரும்பாலும் நாடோடிகளாகவே வாழ்ந்து வந்ததால் பல்வேறு மொழிகளும் கலாச்சாரங்களும் இந்த பாலைவனம் முழுவதும் பரவியிருந்தது. இந்த அளவிற்கு வளமும் பண்பாடும் நிறைந்த சஹாரா பாலைவன பகுதி தற்காலத்தில் தீவிரவாதிகளின் புகலிடமாக மாறிவிட்டதாக மேற்கு நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன. மாலி உள்ளிட்ட நாடுகளில் நடக்கும் உள்நாட்டு போர்கள் இதற்கு ஆதாரமாக கூறப்படுகின்றன. அதனால் ஆப்பிரிக்காவின் தற்கால துயரத்திற்கும் ஒரு வகையில் சஹாரா காரணமாகியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக தேவிகா.